அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இது ஒரு அருமையான காலகட்டம். குறிப்பாக நம்முடைய தமிழ் பிள்ளைகளுக்கு இது மாதிரி ஒரு மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருக்கிற ஒரு காலத்தை சுதந்திரத்திற்கு பிறகு நாம் சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எந்த சார்பும் இல்லை, ஆனாலும் இப்பொழுது இருக்கிற பல்வேறு நலத்திட்டங்கள், நம்முடைய தமிழ்நாட்டு அரசு தந்திருக்கிற திட்டங்கள் எப்படியாவது நல்ல தரமுள்ள கல்வி ஞானம் இருக்கிற பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு மிகுந்த முனைப்போடு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் முறையாக பயன்படுத்தி கொண்டால் ஒரு அருமையான கல்வி அறிவு நிரம்பிய சமுதாயம் உருவாகும். அதில் சந்தேகமே இல்லை. இதை நீங்கள் கொஞ்சம் அங்கங்கே அரைகுறையாக கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை கேட்டு மறந்துருக்கலாம், அல்லது செய்தித்தாளில் அல்லது செய்திகளில் படிச்சிருக்கலாம். ஆனால் இதை நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது மாதிரியான திட்டங்களை இதுவரையில் நாம் தமிழ்நாட்டிலே சந்தித்ததே இல்லை என்கிற அளவிற்கு அருமையான வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு அரசு தந்திருக்கிறது. சார், 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பள்ளிகளில் அல்லது தமிழ் அரசு உதவி பெறுகிற தமிழ் பள்ளிகளிலே படித்த பிள்ளைகள் அதுக்கு பிறகு படித்தது போதும் அப்படின்னு நின்று விடுவார்கள். குடும்ப சூழல், அவங்களுடைய தனிப்பட்ட சிக்கல்கள், இந்த காரணத்தினால இப்போ ஒரு அரசாங்கம் என்ன நினைக்கிறது, எப்படியாவது பட்டப்படிப்பு படிக்கிறவர்களாக, உயர்கல்வி பெறுகிறவர்களாக நம்முடைய தமிழ் பிள்ளைகள் ஆக வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காகவே பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் என்கிற திட்டம் மூலமாக நம்முடைய அரசு தருகிறது. அதே மாதிரி 6லிருந்து 12 வரைக்கும் படித்த பெண்கள் தமிழ் பள்ளிகளில், தமிழ் அரசு உதவி பெறுகிற தமிழ் பள்ளிகளிலே படித்த பெண்களுக்கு அவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காகவே புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மாதம் 1000 ரூபாய் ஒரு அரசு அந்த பிள்ளைகளினுடைய கல்விக்காக தன்னுடைய பங்களிப்பை செய்கிறது. வெறும் 1000 ரூபாய் தான் இல்லை, பல்வேறு பள்ளிகள் ஸ்மார்ட் கிளாஸஸ் என்கின்ற நவீன தொழில்நுட்பம் வசதிகள் நிரம்பிய வகுப்புகள், இதையெல்லாம் இருக்கிற பள்ளிகள் என்ற பல்வேறு விஷயங்களையும் தாண்டி பணமாகவே அவர்களுடைய வங்கி கணக்கிலே சேர்த்து விடுகிறார்கள். புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். அதே மாதிரி இந்த பெருந்தொற்று காலம் வந்தது இல்லைங்களா, கொரோனா காலத்தில் பள்ளிக்கு செல்வது அப்படிங்கிறதே தடை செய்யப்பட்ட ஒரு சூழல் நிலவியது. அதனால் பல மாணவர்களுக்கு அவனை பொதுவாகவே போடா அப்படின்னாலே நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் சொணங்கி தான் போவாங்க. ஸ்கூலுக்கு ஆர்வமாக போகிற பிள்ளைகள்ன்றது எந்த காலத்துலையுமே கிடையாது, உலகத்தின் எந்த நாட்டுக்குமே கிடையாது. பள்ளியை விட்டு வேக வேகமாக வர்றதுல இருக்கிற ஆசை, ஆர்வம், பள்ளிக்கு போகிறது, ஏன்னா அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு இடத்துல உட்காரணும், கவனிக்கணும், இதெல்லாம் அந்த பருவத்தில் ஒத்து வராது. ஒரு அப்பா கூட பையன்கிட்ட கேட்குறா, டே உனக்கு கிளாஸ்லேயே யாரை ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஸ்கூலில், உனக்கு தமிழ் டீச்சரை பிடிக்குமா, மேக்ஸ் வாத்தியாரை பிடிக்குமா, இங்கிலீஷ் வாத்தியாரை பிடிக்குமான்னா அந்த பையன் சொல்கிறான், எனக்கு பெல் அடிக்கிற அங்கிளை தான் பிடிக்கும், அவர் தான் எப்போ அடிப்பாருன்னு காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டான். பல பிள்ளைகளுக்கு அது மாதிரி. ஆனால் செல்ல வேண்டும், படிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிற அந்த மாணவர்களுக்கு இந்த பெருந்தொற்று காலம் வந்த பிறகு, கொரோனான்னு சொல்கிறோமே, அதுக்கு பிறகு அந்த அந்த கேப் உருவாகி விட்டது. அதனால் இல்லம் தேடி கல்வி அப்படின்றே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். தன்ன ஆர்வலர்கள், வாலண்டியர்ஸ், அவங்க இந்த இடைவெளியை நிரப்புகிற வகையிலே அவர்கள் வீடு தேடி வந்து பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணி கற்றுக்க முடியலையோ அதை இவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்போ அந்த இடைவெளி நிரம்பி விடுகிறது. கல்வி ஞானம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக முழுமை பெறுகிற அடுத்த நிலையை நோக்கி செல்லுகிறது. பல்வேறு வகையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு பெருமுனைப்பு காட்டுகிற அரசு அப்படின்னா அது இப்பொழுது இருக்கிற அரசு தான், அதில் சந்தேகமே இல்லை. நான் ஒரு திட்டம் சொல்கிறேங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுவரைக்கும் இருந்திருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, உடல் அளவில், அதே மாதிரி அறிவு சார்ந்த மாற்றுத்திறனாளிகளும் உண்டு. அந்த பிள்ளைகளால் அந்த அப்சார்பிங் லெவல், கான்சன்ட்ரேஷன் லெவல், கவனித்து கேட்கிற அந்த திறன் குறைவாக தான் இருக்கும் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகள். ஆனால் அந்த பிள்ளைகளும் படிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம், சிலபஸ், அதே மாதிரி அவங்களுக்கு பிரத்யேகமாக சொல்லித்தருவதற்கான பயிற்றுனர்கள், ட்ரெயினர்ஸ், கைட்ஸ், இதையெல்லாம் கூட ஒரு அரசு உருவாக்கி தந்திருக்கிறது.
இதுக்குன்னு தனியாக நலம் நாடி அப்படின்னே ஒரு ஆப் செயலின்னு சொல்கிறோமே, நம்ம செல்ஃபோன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த செல்ஃபோன் மூலமாகவே பிள்ளைகளுக்கு இந்த அறிவு சார்ந்த மாற்றுத்திறனாளிகளும் மற்றவர்களுக்கு இணையாக வரக்கூடிய அளவிற்கு அந்த இடைவெளியை நிரப்ப வேண்டும் என்பதற்காகவே ஒரு அரசு முயற்சி எடுத்திருக்குதுன்னா இப்படிப்பட்ட திட்டங்கள் இதுவரையில் இருந்ததே இல்லை. எப்படியாவது ஒரு கல்வி அறிவு பெற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்ன்றதுல நம்முடைய அரசு மிகுந்த முனைப்போடு இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு காலம் தமிழ் பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் கிடைத்ததே இல்லை. இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற முதல்வருக்கு ஒருவர் விடாமல் எல்லோரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நம்முடைய அப்பாக்கள், நம்முடைய தாத்தாக்கள், நம்முடைய பாட்டம் பூட்டெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. படிக்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் இந்த வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இப்பொழுது கவர்ச்சிகரமான இந்த வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு அரசு தருகிறதுன்னா அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நான் முதல்வன் அப்படின்னு ஒரு அருமையான திட்டங்க. என்னது நான் முதல்வன்? இந்த 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எதிர்காலம் என்ன படிப்பு எடுக்கிறது, எதை படித்தா நம்ம எந்த வேலைக்கு போகலாம், என்ன மாதிரி தகுதிகள்லாம் நம்ம வரவழைச்சிக்கணும், அதுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் எங்கெங்கே கிடைக்கும், இதையெல்லாம் சரியான முறைப்படுத்தப்பட்ட வகையிலே ஒரு அரசாங்கமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் முதல்வன் திட்டம் மூலமாக கொண்டு வந்து தருகிறது. பள்ளிகள் அப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். உங்கள் பள்ளிக்கூடத்தில் என்னெல்லாம்டா நடக்குது அப்படின்னு கேட்டால் பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் முதல்வன் ஒரு திட்டமா, புதுமை பெண்ணு ஒரு திட்டமா, இந்த மாதிரிலாம் வந்திருக்குன்றத பிள்ளைகள் சொல்வார்கள். நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் தொகுத்து இதையெல்லாம் தெரிவிக்க வேண்டும், நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இதன் மூலமாக நம்ம எந்த வேலைக்கு போகலாம் அல்லது தனிப்பட்ட வகையில் தொழில் தொடங்கலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான திறன்கள் தனக்கு இருக்க வேண்டும், இதையெல்லாம் கைதேர்ந்த வல்லுநர்களை வைத்தே வழிகாட்டுதல், நெறிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ஒரு அரசே எடுத்து நடத்துகிறது. சரி, அடிப்படையாக சில ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எந்த தொழில் போகிறதா இருந்தாலும் சரி, ஒன்று லாங்குவேஜ், அந்த மொழி சார்ந்த திறன், அதே மாதிரி கணிதம், அடிப்படையான அறிவு, இதை சொல்கிறதுக்காகவே லெவல் அப் அப்படின்னு ஒரு திட்டம். அண்மையில் கருமந்துறையில் ஒரு பெண், ராஜேஸ்வரின்னு ஒரு பெண், அந்த கருமந்துறைன்றது கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமத்தில் சேர்ந்த ஒரு பெண் தமிழக அரசினுடைய உறைவிட பள்ளியில் படிச்சுது. ரொம்ப பின்தங்கினது. அவங்க அப்பா போன வருடம் தான் தவறிட்டாங்க. மிக மிக ஏழ்மையான சூழல். அந்த ராஜேஸ்வரிங்கிற பெண் உறைவிட பள்ளியில் 10ஆம் வகுப்பு, பிறகு 12ஆம் வகுப்பு அருமையான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் அந்த பெண். அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பொறியியலில் தான் படிக்கணும், தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆர்வம். அதனாலேயே தமிழக அரசினுடைய இப்படிப்பட்ட மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு பயிற்சி தருகிற பள்ளியில் அந்த பெண் சேர்ந்து அந்த பெண் பயிற்சி பெற்றிருக்கிறாள். அவள் பயிற்சி பெற்றது மட்டுமல்ல, ஜேஇஇ அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஐஐடி மாதிரியான ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் சேரணும்னா இந்திய அளவில் தேர்வு நடக்கும், போட்டி தேர்வு நடக்கும், அதில் தேர்ச்சி பெறணும். இந்த உறைவிட பள்ளியிலும் தமிழக அரசு நடத்துகிற இந்த பயிற்றுனர் பள்ளியிலும் அந்த பெண் படித்து 471வது இடத்தை இந்திய அளவில் ரேங்கிங்கில் பெற்றிருக்கிறாங்க. அந்த ராஜேஸ்வரின்ற அந்த பெண்ணுக்கு இந்த பெண் செய்த சாதனையை பற்றின தகவல் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு சென்று இருக்கிறது. முதல்வர் உடனே என்ன பண்ணியிருக்கிறார், அற்புதமான விஷயம், அந்த பெண்ணுக்கு என்னுடைய சல்யூட் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்படின்னா தனிப்பட்ட ராஜேஸ்வரிக்கு செய்கிற சல்யூட் மட்டுமல்ல, அந்த பெண்ணினுடைய மன உறுதிக்கு, உழைப்புக்கு, செய்த தியாகத்திற்கு, லட்சியத்தை நோக்கிய நடைப்பயணத்திற்கு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் ராயல் சல்யூட் வழங்குகிறார் என்றால் இதுதான் உச்சபட்ச மரியாதை. ஆனால் வெறுமன வார்த்தையோடு சொல்வதோடு நிற்காமல் அந்த பெண்ணினுடைய ஒட்டுமொத்த உயர்கல்வி செலவையும் அரசே ஏற்கும். இப்படிப்பட்ட பெண்கள் ஐஐடியில் சேர்வதுதான் ஐஐடிக்கே பெருமை என்று உச்சபட்சமாக அற்புதமான ஒரு வார்த்தையால் பாராட்டி இருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட முதல்வர்களால் தான் ஒரு மாநிலமும் அதன் அடுத்த தலைமுறையும் பிரம்மாண்டமான வளர்ச்சியை காணும். இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் துன்பம் இருக்கலாம், சிக்கல் இருக்கலாம், உங்களுக்கு கை கொடுப்பது நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு அரசு சொல்லுகிறது. அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி மேலே வருவதற்கு இளைஞர்களுக்கு உதாரணமாக ராஜேஸ்வரி இருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் முன் உதாரணமாக முதல்வர் இருக்கிறார். பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நாம் தானே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.